லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப நீங்க வைக்க போறீங்களா இல்லையா? நீங்க வச்சு விடலன்னா நான் அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிடுவேன். உங்களால பூதான் வாங்கி தர முடியல, வச்சு விடவுமா முடியல? வச்சு விடுங்க. பாப்பலாம். இருங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். பூ வைக்கிற மாதிரி தலையில கை வைங்க. வைங்க. எடு. ஸ்மைல். இப்ப போலாம். என்ன இது? ஒருவேளை தப்பான ரூட்டை கொடுத்துட்டோமோ? செல்ஃபி வேற எடுக்கிறா, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டானா அப்புறம் இது எவிடன்ஸ் ஆனாலும் ஆயிடும். வீட்டுக்கு போனதும் அதை டெலீட் பண்ண ஐடியா கொடுக்கணும். கையை விடு தானே, இது கோயில் தானே, கொஞ்சம் அடக்க உடக்கமா வா. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க. நான் என்ன அடுத்தவன் கைய பிடிக்கிறேன்? உங்க கையை தானே பிடிக்கிறேன். ப்ளீஸ் தானே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இது பார்க் பீச்சில் நம்ம இஷ்டத்துக்கு போறதுக்கு. சரி சரி, இப்ப டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க. இருங்க இருங்க. ஐயோ, தேனு ரொம்ப ஓவரா பண்றாளே. வினய் வேற கடுப்பாக போறாரு. சூப்பர்மேன், உங்களுக்கு நான் விபூதி வச்சு விட்டல, இப்ப நீங்க எனக்கு விபூதி வச்சு விடுங்க. சரி சரி, சும்மாதான் சொன்னேன், கோவப்படாதீங்க. நீங்க வச்சு விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நானே வச்சுக்கிறேன். தேனு, உன்னோட நேரம் முடிஞ்சிருச்சு. இனிமே எங்களோட நேரம் தான். இனி நீயா பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ ஃபாலோ பண்ணணும். ஓகே தேனு, திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே கோயில ஒரு 3 சுத்தி வந்துருமா? 3 சுத்தா? உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் நாள் முழுக்க சுத்தி வர நான் ரெடி. வாங்க போலாம்.
3 சுத்து முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. நீ காதல் மயக்கத்துல இருக்க தேனே, அதான் உனக்கு அப்படி தோணுது. அப்போ நீங்க காதல் மயக்கத்துல இல்லையா? நானும் காதல் மயக்கத்துல தான் இருக்க தேனே. ஆனா என்னவோ தெரில, ஒரு விஷயம் வந்து என்ன அந்த காதல் மயக்கத்துல இருந்து டைவர்ட் பண்ணிட்டே இருக்கு. என்ன விஷயம்? அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு தேனே. சொல்லுங்க சூப்பர்மேன், நமக்குள்ள என்ன கூச்சம்? அது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நம்ம அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போனப்போ நீ சொன்ன மாதிரி அந்த விஷயம்லாம் நடந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். நான் வர போதையில் இருந்தேனா, அதான் எனக்கு எதுவுமே சுத்தமாக ஞாபகம் இல்லை தேனே. தேனே, அந்த நினப்பை என்னை அடிக்கடி டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னேன்னா நான் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லை தேனே, நீ பெரிய மனசு பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாலும் நான் பண்ண தப்ப யாரும் நியாயப்படுத்த முடியாதுல்ல. என்னைக்கா இருந்தாலும் அது தப்பு தான் தேனே. நீ மட்டும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லனா, கடைசி வரைக்கும் அந்த தப்பு என் மனசில் முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும் தேனே. தேனே ப்ளீஸ் தேனே, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் உண்மையை சொல்ல. தேனே ப்ளீஸ் தேனே, சொல்லு தேனே. அட்லீஸ்ட் என் மன திருப்திக்காவது சொல்லு தேனே. யோசிக்கிறா கண்டிப்பா சொல்லுவா. வினய், ரெக்கார்டர் ஆன் பண்ணிக்கோ. சரி, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டதுக்கு பிறகு என்னால எதுவுமே சொல்லாம இருக்க முடியாது சூப்பர்மேன். அது அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நல்லா இருக்கியாமா? வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீ யாரு கூடயும் பேசாம மௌன விரதம் இருக்கணும். ஐயோ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சு. மௌன விரதம் இருக்கணுமே, மறந்து தொலைச்சிட்டேன். சாமி, ஐயோ சாமி, என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே பேச மாட்டேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. தேனே என்னாச்சு தேனே? தேனே ஏன் என்னாச்சு உனக்கு? ஏன் பேச மாட்டேங்கிற? சொல்லு தேனே, என்ன நடந்தது? எங்க போறா? இன்று மௌன விரதம் இருக்க வேண்டிய நாள். கோவிலுக்கு வந்தப்போதான் ஞாபகம் வந்தது. என்னை மன்னித்து விடுங்க.
பரவாயில்ல, அவகிட்ட எழுத சொல்லுங்க. தேனு இல்லை பரவாயில்ல, நீ சொல்லக்கூட வேண்டாம். இதே மாதிரி இந்த போர்டில் எழுதி காட்டு, எனக்கு அதுவே போதும். தேனு, எனக்கு அந்த பழியிலேருந்து மீண்டு வரணும், மனசு ஒரு மாதிரியா இருக்கு. எழுத புரிஞ்சிருச்சு சூப்பர்மேன், புரிஞ்சிருச்சு. உங்க பிளான் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என் வாயால உண்மைய வாங்கி வீட்ல என்ன மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? அது நடக்காது சூப்பர்மேன், நடக்காது. தேனு, என்ன யோசிக்கிற? எழுது தேனு. ம், ம், ம். கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் என்னிடம் தவறாக நடந்து கொண்டீர்கள். இதெல்லாம் சரிப்பட்டு வராது மித்ரா. அவ பக்கா கிரிமினல். நீ பார்த்தல, மௌனவர் தான் அது இதுன்னு என்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் பண்ணானே. இவளெல்லாம் சின்ன பொண்ணுன்னு பார்த்தோம்ல, நம்மள சொல்லும். இங்க பாரு மித்ரா, இவகிட்ட இப்படிலாம் கேட்டா வேலைக்காகாது. அப்படியே செவ்வில்ல 4 அறை விட்டன்னு வச்சுக்கோ, அப்ப சொல்லுவா உண்மைய. வினய், எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? நமக்கு இப்போ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும், அதான் முக்கியம். இதே பழைய வினையா இருந்திருந்தா இதெல்லாம் வேற மாதிரி டீல் பண்ணிருப்பேன். என்ன பண்றது, எல்லாம் இங்க நேரம். ஏய், என்ன சிரிச்சிட்டு இருக்க? எல்லாம் மறந்துட்டியா? என்ன பார்த்தா ஊரே அலறும்ல. தெரியும் தெரியும். சரி, இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அவதான் கேடின்னு நமக்கு தெரியும்ல. பிளான் ஏ சொதப்பனா என்ன, பிளான் பி சிறப்பா இருக்கும். புரியல, பிளான் பினா? ஓகே தான், ஆனா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகுங்க, ஆகணும். என்ன நடந்தாலும் சரி, இத நான் ஒர்க் அவுட் ஆக வைப்பேன். நீங்க தைரியமா போங்க. அவ என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் டென்ஷன் மட்டும் ஆகாம இருங்க. நமக்கு காரியம் முடியணும். சரி. கோயிலை சுற்றி வர போனேன், கிளம்பலாமா?
தேனு தேனு என்னாச்சு தேனு எந்திரி தேனு ஐயோ தேனு சாரி என்னாச்சு ஐயோ ரத்தம் வருது தேனு காட்டு ஏய் தேனு ரத்தம் வருது வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் என்ன தேனு பேசுற நீ அடிபட்டு இவ்வளோ ரத்தம் வருது என்னை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா நீ எதுவும் பேசக்கூடாது வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் சூப்பர்மேன் நம்ம மேல இவ்ளோ அக்கறையா இருக்காரு. வேற எதுவும் இல்லைல்ல ஓகேவா தேனு பைக் ஓகேவா இல்லைனா கேப்ல போலாமா ஷுவரா வா பார்த்து வா மெதுவா வா மெதுவா என்னமா சொல்ற நீ? இதெல்லாம் உனக்கு சாதாரண விளையாட்டா போச்சா? ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். அந்த பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம வெர்ஜின் டெஸ்ட் பண்றதெல்லாம் இல்லீகல்மா. நீ தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுமா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், இதுல ஒரு அப்பாவி தேவையில்லாம பழிய சுமந்துகிட்டு இருக்காரு. நீங்க கொஞ்சம் மனசு வச்சா. இல்லம்மா, யார் பண்ணாலும் அத நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் இது கிடையாது. நீங்க கிளம்பலாம். டாக்டர் ப்ளீஸ், அவர் வீணா பழிய வாங்கிட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல டாக்டர், அவர் என் ஹஸ்பண்ட் தான். ஆமா டாக்டர், நானும் அவரும் 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப அந்த பொண்ணு தேவையில்லாம என் ஹஸ்பண்ட் மேல இப்படி ஒரு பழிய போட்டிருக்கா டாக்டர். அத நீங்க மனசு வச்சாதான் டாக்டர் சரி பண்ண முடியும். இல்லனா காலா காலத்துக்கும் அவர் இந்த பொய் பழியோடய வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். ப்ளீஸ் டாக்டர், எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், எனக்காக இதை பண்ணுங்க டாக்டர். என்னம்மா நீ? டாக்டர், உங்களுக்கு டாக்டர் ராம்கிய தெரியுமா? அவரு சென்னையில உள்ள ஆக்மி ஹாஸ்பிட்டல் டீனா இருக்காரே. ஓஎஸ், அவரை தெரியாம இருக்குமா? சென்னையிலேயே டாப் ரேட்டிங் டாக்டர் ஆச்சு அவரு. என்னோட மாமனார் தான் டாக்டர் அவரு. என்னோட ஹஸ்பண்ட் தான் அவரோட ஒரே பையன். என்னம்மா சொல்ற நீ? ஆமா டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், இப்போ உங்களை விட்டா எனக்கு வேற வழியே தெரியல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். சரிம்மா, டாக்டர் ராமகிருஷ்ணனுக்காக நான் சம்மதிக்கிறேன். இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வராது டாக்டர், கண்டிப்பா நான் வர விட மாட்டேன். இத நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வரேன் டாக்டர். என்ன தெரியல, ரொம்ப வலிக்குதா? சரி வா டாக்டர் பார்த்துலாம் வா.